வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக வரும் என்று அதிகாரப்பூர்வமாக ஓபிஎஸ்ஸின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் ஆதாரத்துடன் தெரிவித்துள்ளார். பொங்கலுக்கு பிறகு அதிமுக எங்களது வசமாகும், எடப்பாடி கனவிலும் கூட பதவியே அடைய முடியாது, அதிமுகவில் இருந்து தொண்டர்களால் அவர் விரட்டியடிக்கப்படுவார் என்பதையும் வைத்திலிங்கம் அவர்களும் இணைந்து கூறியுள்ளார். தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. அதிமுகவிற்கும் ஓபிஎஸ்ஸிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று எடப்பாடி கூறியதற்கு பிறகு பல்வேறு வழக்குகளை நீதிமன்றத்தில் தொடர்ந்து போராட்டங்கள் மூலமாக நடத்தி வருகிறார். இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று எடப்பாடி கூறியிருந்த நிலையில் அதனை எதிர்த்து வழக்கு தொடர்ந்த ஓபிஎஸ் அவர்கள் இந்த வழக்கின் இறுதி விசாரணை வருகின்ற ஜனவரி 13 நடைபெறுகிறது. இந்த வழக்கின் முடிவுகள் ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக வரும் என்றும் இதனால் ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக அதிமுகவில் மிக பெரிய அளவிலான பதவியை அடைவார். அதற்கு பிறகு சட்டப்பேரவை தேர்தலிலும் ஓபிஎஸ் தலைமையில்தான் கூட்டணியை அமைக்கும் என்பதையும் தெரிவித்திருந்தார். வருகின்ற சட்டப்பேரவை தேர்தல் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி யாரை சொல்கிறாரோ அந்த கட்சியுடன் தான் கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டம் நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள் வெல்வார் என்றும் அதிர்ச்சியடையக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தீர்ப்பு வரும் என்றும் கூறப்படுகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூவத்தூரில் நடந்த கூட்டத்தின் பொழுது எடப்பாடி பல முன்னாள் அமைச்சர்களை விலைக்கு வாங்கியிருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக சட்டப்பேரவை தேர்தலில் கூட இருக்க மாட்டார்கள். அவர்களது எம்எல்ஏ பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவுகளையும் தெரிவிப்பார்கள். டெல்லிக்கு சென்ற ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்து நடந்த உண்மைகள் அனைத்தையும் தெரிவித்துவிட்டார். பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும். அப்போது பாஜகவுடன் கூட்டணி வைப்பது எளிதாகிவிடும் என்பதையும் தெரிவித்துவிட்டார். இதனால் வருகின்ற ஜனவரி 13 நடைபெறக்கூடிய வழக்கின் இறுதி தீர்ப்பானது ஓபிஎஸ்ஸிற்கு அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாகவும் இது ஓபிஎஸ்ஸிற்கு மிகப்பெரிய ஒரு நல்வாய்ப்பாகவும் பார்க்கப்படும். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்படுவது சரியா தவறா என்பதையும் அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்தால் வெற்றியடைவது உறுதி என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.